வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? ரைட், ஓகே. இன்னைக்கு ஈவினிங் ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. ஸ்டண்ட் மாஸ்டர் ராம்னு ஒருத்தர் இருக்கார். அவர் சினிஃபீல்டில் வந்து இந்த ஸ்டண்டிங்லாம் அவர் தான் ஹெட்டு. அந்த விஜயகாந்த் சார் படம், அர்ஜுன் சார் படத்தில் நிறைய பண்ணியிருப்பார். முக்கியமான கதாபாத்திரம் நடிச்சிருக்கார் ஸ்டண்ட் மாஸ்டர் ராம். ஈவினிங் போய்ட்டு நான் வீடியோவில் காமிக்கிறேன் உங்களுக்கு. அவருடைய பொண்ணுக்கு இன்றைக்கி மேரேஜ். அதை முன்னிட்டு இன்றைக்கி வந்து எக்மோரில் வந்து ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. அந்த ப்ரோக்ராம் கிளம்புறது நான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். அவர் சாங் பண்ணோம், ஒரு சாங் 2 சாங் பண்ணோம். நம்ம நகல் நட்சத்திர நண்பர்கள்லாம் வந்துட்டுருக்காங்க. சேலம், ஈரோடு, தருமபுரி, கன்னியாகுமரி நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க. விஜயகாந்த் குமார், ரஜினி முனிஷ் அவங்களாம் வந்துட்டுருக்காங்க. சேலத்தில் வந்துட்டுருக்காங்க. இது வந்து ஃப்ரெண்டுங்க பண்ணுறாங்க, ஃப்ரெண்டுங்களாம் சேர்ந்து ஒன்றா பண்ணுறாங்க. நம்மளையும் கூப்பிட்ருக்காங்க இன்றைக்கி. ஆக்சுவலாக பேனர் என் பேனர் தான். என் பேனர்னால் நானும் வடிவேல் சேகரும் 2 பேர் சேர்ந்து அந்த ப்ரோக்ராம் பண்ண போகிறோம். எல்லாம் வருவாங்க, வந்துட்டு ஒரு சந்தோஷமாக ஹாப்பியாக இருப்பாங்க. இன்றைக்கி கண்டிப்பாக வீடியோ போகிறேன். நிறைய நடிகர் நடிகைகள்லாம் வருவாங்க இன்றைக்கி. சில பேர் நான் பார்த்துருக்காங்க, சில பேர் பார்க்கல. ஒன்றும் இல்லை, அந்த மருமகள் சீரியல் நான் போயிருந்தேன் இல்லையா, அந்த நாடகத்தில் ஒருத்தர் நடிப்பாங்க, ஒரு சிஸ்டர் ஜீவிதான்ட்டு. அவங்க பேர் ஜீவிதா தானே? மருமகள் சீரியலில் ஒரு சிஸ்டர் கூட பேசுகிறேன், ஹாய் பவன். ஆமாம், அவங்க நான் பார்த்தேன், தூரத்தில் பார்த்தேன். அவங்க ஆர்டிஸ்ட்டு உள்ளே இருந்தாங்க. அவங்க நம்மளாம் பேச முடியுமா நினச்சேன். பட் அவங்களும் வந்து பேசுனாங்க என்கிட்ட. சுரேஷனா, டிஆர்னா உங்களது வீடியோஸில் நிறைய பார்க்குறேன், 5 வருஷம் முன்னாடி பார்த்துட்டு இருக்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படி சொன்னால். ஒரு செலிப்ரிட்டி நம்ம வீடியோ பார்க்குறதுன்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இல்லையா? சாமானிய மக்கள் தான் நம்ம வீடியோலாம் பார்ப்பாங்க. செலிப்ரிட்டி சில பேர் பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரி, அந்த மாதிரி பெரிய பெரிய டைரக்டர் பார்த்துட்டு நம்மளுக்கு எதனா வாய்ப்பு கிடைக்காதான், ஏதோ சீரியல்லையோ சினிமாலேயோ ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்காதான்னு இருக்கேன். இப்போ இந்த மருமகள் சீரியல் வந்ததால் நிறைய பேர் வந்து விஷ் பண்ணியிருக்காங்க. ஐ மீன் எங்கன்னா வெளியே போனால் கூட சொல்கிறாங்க, ஆனால் நீங்கள் தானே அது டிஆர் மாதிரி டான்ஸ் ஆனீங்க, சர்ப்ரைஸான்னு சொன்னாங்க. அதுவும் இல்லாமல் இப்போ வந்து ஜனநாயகன் படம், விஜய் சார் படம், அதில் விஜய் சார் கூட நடிச்சிருக்கேன். அந்த படம் வந்து தியேட்டரில் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அதை பார்த்து வாய்ப்பு கிடைச்சாலும் ஓகே. ஏன்னா பெரிய ஒரு ஹீரோ இல்லையா நம்ம விஜய் சார், அவருடைய கடைசி படம் அது. அந்த படத்தில் அவருக்கு நடித்தது ரொம்ப சந்தோஷம். அது மூலமாக அதை பார்த்து வாய்ப்பு கிடைச்சா நல்லாயிருக்கும். அந்த படத்தில் என்ன பண்ணியிருக்க மட்டும் பாருங்கள். அதை பற்றி எதுவும் பேசக்கூடாது சொல்லியிருக்கிறாங்க, கதை எதுவும் சொல்லக்கூடாதுன்னு இருக்காங்க. ஒரு முக்கியமானவர் கூட சொல்லலாம், ஒரு எப்படி சொல்கிறது, அது ஒரு இது படம் வந்த அப்புறம் சொல்கிறேன், ஓகேங்களா? தேங்க்யூ. இப்போ கிளம்பிட்டாங்க, கொஞ்சம் வெளியே வேலை இருக்குது, கொஞ்சம் பர்ச்சேசிங்லாம் இருக்குது. இந்த பருப்பு கிருப்பு மிளகாலாம் வாங்கி வர சொன்னாங்க. இப்போ கடைக்கு போய்ட்டு வாங்கி வந்துடுறேன். தேங்க்யூ. நீங்களே ப்ரே பண்ணிங்க, ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கணுன்ட்டு எனக்கு.